சம்பளம் கொடுக்குறாங்களா இல்லையா? சம்பளம் கொடுக்கலங்க, சத்தியமாக கொடுக்கல. இதுவரை கொடுக்கலையா? எப்பயுமே கொடுக்க மாட்டாங்களா? எப்போ கொடுக்குறாங்களா? இன்னும் ஆதார் அட்டையே எங்களுக்கு வாங்கி இன்னும் லிங்க் பண்ணலங்க. ஏன்டா லிங்க் பண்ணல? அதெல்லாம் அவங்க அதிகாரி தான் கேட்கணும், நீ சூப்பர்வைசர் தான் கேட்கணும். சரி, அதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம். அதுக்கு ஒன்றும் நீங்கள் ஏற்பாடு பண்ணத்தால அதுக்கும் நான் ஏற்பாடு பண்ணதில்ல. இப்போ நீ பண்ணு, நான் வேணாம் சொல்ல. நீ பண்ணு, நான் வேணாம் சொல்ல. இப்போ வயிற்று வலிக்கு வேணும், அவ்வளோதான் நாங்கள் கேட்கறது. அது பொறுமையாக வரும், இப்போதைக்கு வேணும் இல்லை. இப்போ டிபிசி சூப்பர்வைசர் வந்து பணம் கொடுக்குறதில்ல டெய்லி? இல்லை, அவர் வந்து கொடுத்தோன்னா அவர் வந்து டெய்லி கொடுக்குறேன்றாரு. என்ன கொடுக்குறாரு? இந்த விவசாயிட்ட வாங்கி பண்ணுறது தான் ரோலிங் பண்ணிருக்கிறோம். இன்னும் அங்கேருந்து ஒன்றும் வரல எங்களுக்கு. விவசாயிகிட்ட எவ்வளோ வாங்குறீங்க? அதெல்லாம் அவர் ஆன் பண்ணிட்டார் பாரு, ஓடிங்க பேசுறாரு பையா. நீ நீங்க நியாயத்தை நீங்க பேசுறீங்க. அவர் யாரு மாமா? நெல் அவரு தான். அவர் நெல் வாங்கிட்டியா? விவசாய நெல்லாம் வாங்கி அடி விட்டுறீங்க மொத்தமா. போடுங்க, பார்த்துக்கலாம். யார் யார் போட்டுட்டு போடுங்க மாமா, போடு. நான் பேசுறேன், போடு. அது இல்லை மாமா, நான் சொன்னா கரெக்டு, நீ போடு. இதுக்கு 10 ரூபா கொடுன்னு தான் கேட்குறேன் மாமா, மற்றபடியே நான் ஒன்று இதங்க பாரு, நீ கேட்கக்கூடாது, நீ போடு. நான் பேசிக்கிறேன், போடு. நீங்கள் 10 பேருக்கு தான் பதில் சொல்கிறீங்க, நாங்கள் ஒரு நாளைக்கு 500 பேருக்கு பதில் சொல்கிறோம். போடு மாமா. சாமி போடு சாமி, உங்களுக்கு சம்பளமும் நான் வாங்கி தரேன் சாமி, போட சாமி. கரெக்டாக இன்ஜினியர் வேலையை காமிக்கிற பத்தியா? அது என்ன பண்ணுறது? எவ்வளோ அடக்க நான் சம்சரி, நான் தான் அன்றைக்கே கேட்டேன், நான் திட்டக்கூடாது. சம்சரி நேர்மையாக பேசுகிற மாதிரி மட்டும் துணிச்சலாக சம்சரி மாதிரி தான் நம்ம பேசணும். நம்ம எல்லாருமே சம்சரிக்கு தான். நீ போடு, நான் பார்த்துக்கிறேன், போடு. நான் இப்போ பேசக்கூடாது, நீ போடு மாமா. திருப்பி வச்சுட்டு பேசு, நான் பேசுகிறேன். நீ நல்லவன் மாரி நீ பேசுற, நீ செல்ல திருப்பி வச்சு பேசுங்க. நான் வாங்குற சம்பளத்துக்கு நான் சொல்றேன், நான் வாங்குற சம்பளத்துக்கு 30% நான் டாக்ஸ் கட்டுறேன். நீ எடு, நான் வாங்குற சம்பளத்துக்கு 30% டாக்ஸ் வாங்கி தான் கட்டினேன். அதையும் மீறி நான் விவசாயம் பண்ணிட்டு போனா நெல்லை கொண்டு தூக்கி போற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. தூக்கி போறதுக்கு தான் நாங்க 10 ரூபாய் கேட்கறோம். கூலி கொடுக்குறது இல்லையா? கூலி கொடுக்குறது இல்லையா? சரி, நீ போடுன்ற. அப்புறம் என்ன? போடு போடு. நீங்களாம் மற்றவங்க பேசாதீங்க, இடம் போங்க, எல்லாரும் பேசாதீங்க. முடிவு பண்றீங்க, 10 ரூபாய் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் விவசாயிகிட்ட ஏன் வாங்குறீங்கன்னு கேட்கறாரு. அவ்வளவுதான், நான் பேசிக்கிறேன். நீ உன் நெல் எடுத்துன்னு வர பேர் நீ பேசு, நான் என் நெல் வரணும், நான் பேசிக்கிறேன். கிளம்பு கிளம்புன்னு நீங்கள் போடுங்க. மூட்டை பீடி பற்ற வைக்காத மாமா, மூட்டைலாம் எரிஞ்சு போடும். அப்புறம் கொளுத்தி விட்டாங்கன்னு வந்து வேற வேற கதை கட்டுறீங்க. சொல்லு, நீ உன்னுடைய பேச்சு போட சொல்லு நீ என்ன நடந்துக்கிற மாதிரி நீ மாமா. போட சொல்லு, நான் சொன்னா சொல்லு. போட சொல்லுனா போட்டுடணும். நீ எதனா பேசிக்க, நீ எதனா பண்ணிக்க சாமி. போட சொல்லுனா போடணும். காலையில் வந்து இது பண்ணக்கூடாது. நான் போய் கோணிக்கு நம்பர் போட போகிறேன். கோணிக்கு நம்பர் போட. சரி, யார் தேவையில்லைன்றீங்க சொல்லு. இரு, அவர் கூப்பிடு. வா இங்கே வா. ஏன் தேவையில்ல? ஏன் தேவையில்லைங்க? வா. வேற ஆள் வச்சு பண்ண நேரத்தை சொல்ல வேண்டியது தானே? ஏமாம்மா, நேரத்தை சொல்ல வேண்டியது தானே? வேற ஆள் வச்சு பண்ணுங்க. அது ரைட்டு, நீ நேரத்தை சொல்ல வேண்டியது தானே? சரி, மூட்டை கூட நிறுத்தின பிறகு வந்து நான் போட மாட்டேன். ரைட்டு, கிளம்பு. அது கிளம்பு, நான் வேணாம்னு சொல்ல. அது நேரத்தை சொல்ல. நீ கிளம்பு. சரி கிளம்பு. நீ ஏன் மற்றவங்களை போக சொல்கிற? எல்லா இடத்துலையும் தான் ஐயா வாங்குறாங்க. மற்றவங்களாம் சாப்பாடு தரும், வேறு எதாவது சாப்பிட்றேன். நான் தான் போடுங்க, நான் பார்த்துக்கிறேன்றேன். அப்புறம் ஏன் உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நீ கிளம்பு மாமா. உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நீ கிளம்பு. நீ மற்றெல்லாம் பேசாத. உனக்கு உடம்பு சரியில்லை, நீ கிளம்பு. நீ புள்ளியாப்புக்காரு. நீ பாட்டு உங்கள் விஷயத்துக்கு பேசியிருந்த, நான் தான் இடம் போடுங்கன்றேன்ல. இடம் போடுங்கன்னா அப்புறம் நீங்கள் போட தேவைன்னா விடு, நிறுத்து, கிளம்புங்க, பார்ப்போம். இடம் போடுங்க, இடம் போடுங்க. காசு தரலன்றாங்க.
எடை போடுங்க. நீ ஆபீஸ்ல என்ன பேசிக்க, எங்களுக்கு மூட்டை கணக்கு 10 ரூபா கொடுத்துரு, மற்ற விஷயம் நீ இல்லாத பேசிக்கலாம். கவர்மெண்ட் சம்பளம் லஞ்சம் வாங்கிற வேறு போட்டு போகிறான்.